இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க இந்த ஒரு சூப்பர் டிசைனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, பேக் கிடையாது. அதுக்கு வந்து நம்ம 14.5 இன்ச்சு ரெடி அளவு எடுத்திருக்கேன். 11 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 34 இன்ச்சுக்கு நான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அகலம் உயரம் தேவையோ அதை வந்து நீங்கள் மாற்றிக்கங்க. இதில் மெயினாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து கழுத்தோட அகலத்தையும் அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். உயரம் கூட உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 6 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன். முன் கழுத்துக்கு 6 இன்ச்சு உயரமும் 2.5 இன்ச்சு கழுத்தோட அகலமும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இந்த வெட்ட இடத்த வந்து நீங்கள் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கரெக்டாக வெட்டலாம். இப்போ மொத்தம் வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து கழுத்து பகுதி ஃபுல்லாகவே வந்து 7 இன்ச்சு வர்ற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு அதுலேருந்து ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு. இந்த வெற்ற இடத்த ரொம்ப தெளிவாக கவனிச்சா தான் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ண முடியும். தைக்கிறது ரொம்ப 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 ஈஸியான ஒரு இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த 6 இன்ச்சிலேருந்து 3.5 இன்ச்சு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த 2.5 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு நம்ம வளைவாக போட்டுட்டு நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி அந்த 6 இன்ச்சு வளைவு போட்டுட்டு இப்போ இதில் எவ்வளோ இருக்குது 4 இன்ச்சு இருக்கா மிச்ச அளவு 4 இன்ச்சில் நம்ம 2 இன்ச்சு நடுவில் இந்த மாதிரி குறிச்சிக்கலாம். அந்த நடுவில் குறிச்சிட்டு அந்த இதுலேருந்து ஹைட்டுக்கு கீழே வந்து ஒரு 5 இன்ச்சு இறக்கணும். அப்போ இந்த 3.5 இன்ச்சுக்கும் இப்போ இந்த நடுவில் சென்டரை நம்ம ஷோல்டருக்கு குறிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ வந்து உங்களுக்கு பென்சிலில் நான் குறிச்சது தெரியல. இப்போ உங்களுக்கு நான் சாப்பீஸ்லேயே குறித்து காமிக்கிறேன். இந்த 5 இன்ச்சையும் அந்த 2க்கு நடுவில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறணும். அந்த 3.5 இன்ச்சையும். இப்போ இந்த இடம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி புரியலை அப்படின்னா வீடியோ மறுபடியும் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் முதலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும். இந்த மாதிரி நம்ம அளவுகளை குறிச்சிக்கிறணும். குறிச்சிட்டு நம்ம முன்னாடி வந்து பிரின்சஸ் கட்டிங் தான் போட போகிறோம். பிரின்சஸ் கட்டிங்க்கு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. இந்த சைடில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்சு. 4 இன்ச்சை வந்து இந்த ஹார்ம் கோலில் நம்ம வளைவாக வரையணும். அதே மாதிரி கீழே வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துடணும். இப்போ இதிலிருந்து ஒரு 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உங்கள் கிராஸுக்கு தகுந்த மாதிரி 1.25 1.5 அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 1.25 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஹைட்டு ஏற்றிட்டு இந்த வளைவை வந்து நம்ம இப்படியே வந்து இதில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுறணும். உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் எந்த ஷேப்லேருந்து எந்த ஷேப்புக்கு நான் வரைகிறேன் அப்படின்றத. இப்போ நான் அதை வரைஞ்சி மட்டும் தான் வைப்பேன். நம்ம வந்து நெக்கு முடிச்சுட்டு தான் இதை வந்து நம்ம கட்டிங் பண்ணுவோம். நான் எப்பயுமே நான் வந்து பிரின்சஸ் கட்டிங் வந்து நம்ம நெக்கு தச்ச பின்னாடி தான் பிரின்சஸ் கட்டிங் வந்து நம்ம எப்பயுமே தைப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ நான் கீழ் பகுதியும் அதாவது பேக்குக்கும் சேர்த்து தான் கீழே வந்து நான் போட்டிருக்கேன். கழுத்து பகுதி மட்டும் வெட்டாமல் இந்த ஹாம்கோல் அளவு சைடு அகலம் உயரம் அதுக்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம கீ அளவையும் சேர்த்தே நம்ம வெட்டியிருக்கோம். இப்போ நம்ம அந்த பகுதியை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்போ கீ பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முன் பக்கத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்கு வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு தெளிவாக நம்ம எப்படி வந்து வெட்டணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து அதே உயர அகலத்துக்கு நம்ம வெளி பீஸ் வந்து எடுத்திருக்கோம். கழுத்து பகுதி மட்டும் வெட்டாமல் ஹாம்கோல் உயர அகலம் எல்லாமே எடுத்து மட்டும் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ ரெண்டையுமே சேர்த்த வாக்கிலே நம்ம அந்த கழுத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்றக்காக மறுபடியும் நான் வந்து சொல்கிறத விட நான் உங்களுக்கு எந்தெந்த பீஸில் எவ்வளோ எழுதணும் எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக வந்து எழுதி கூட நான் காமிச்சிடுறேன். 2.5 இன்ச்சு வந்து கழுத்தோட அகலம், உயரம் வந்து 6 இன்ச்சு. முன்கழுத்தோட உயரம் வந்து 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சு எடுத்துட்டு இந்த அந்த வளைவு ஷேப் வந்து 3.5 இன்ச்சு. இந்த 2க்கு சென்டராக வச்சு வைப்போம் இல்லையா? அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு. அஞ்சு இன்ச்சில் இந்த மாதிரி வளைவு போட்டுக்கிறணும். ஹாம்கோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சு. நம்ம இந்த ஷோல்டரோட அகலம் வந்து 2 இன்ச்சு. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ முன்கழுத்து 6 இன்ச்சு அதை மட்டும் நான் எழுதலை. அந்த மேலே வந்து அந்த கட்டிங் வர்றதை மட்டும் நான் ஒரு 3.5 இன்ச்சு அளவு வந்து நான் குறிச்சிருக்கேன். இப்போ வந்து அந்த வளைவு ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்றக்காக தான் வீடியோ வந்து எப்படி எடுத்தோமோ அப்படியே வந்து நான் போட்டிருக்கேன் ஸ்லோவாக. நம்ம ஸ்பீட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து புரியாது. இந்த இடம் வந்து கொஞ்சம் கவனமாக கவனித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலையாடா அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு தடவை தைச்ச பின்னாடி நீங்களே யோசிப்பீங்க, இவ்வளோ தானாடா இந்த டிசைனு, இதை நம்ம எப்படி தைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிப்பீங்க. இப்போ பாருங்க அந்த சேஃபுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம கேன்வாஸ் கொடுத்துட்டு அந்த டிசைனை வந்து நம்ம தச்சு திருப்பிக்கலாம். ஏன்னா கேன்வாஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அழகாக தெரியும். கேன்வாஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த சேஃபு நம்மளுக்கு கரெக்டாக வராது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல அந்த கேன்வாஸை வெட்டி எடுத்துக்கோங்க. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸு என்னான்னே தெரியல. எல்லாத்துக்குமே தெரியாது இல்லையா? சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஏங்க பேப்பர் போட்டு வந்து தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறீங்க. அது பேப்பர் இல்ல கேன்வாஸ். இது வந்து ப்ளவுஸுக்குன்னே தனியாக வந்து கடையில் விற்கிது. நீங்கள் கடையில் கேட்டாலே உங்களுக்கு அது சொல்லிருவாங்க. தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுட்டு அந்த கேன்வாஸை வாங்கி தைங்க. கண்டிப்பாக அந்த நெக் சேஃப் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம அயர்ன் பண்ணிட்டோம். அயர்ன் பண்ணிவிட்டு அந்த சேஃபுக்கே ஃபஸ்ட்டு நம்ம கேன்வாஸ் அந்த நெக்கு சேஃபுக்கு முதல் தச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு தடவை தச்சுட்டோம் அப்படின்னா அந்த கேன்வாஸ் வந்து அந்த பசத்தன்மை இல்லைன்னா கூட நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக அது வந்து நிற்கும். அந்த சேஃபுக்கு மட்டும் தச்சு விட்டு நம்ம அந்த நெக்குக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உண்மையிலே இந்த டிசைனை நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாவே இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே இந்த டிசைன் தான் ட்ரெண்டிங். யாரை பாருங்கள் இந்த ப்ளவுஸ் தான் போடுறாங்க. அப்போ நம்ம ட்ரெண்டிங்காக இருக்க அந்த ப்ளவுஸை வந்து தைக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து அதிகரிப்பாங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம தைச்சி கொடுக்கணும் கஸ்டமருக்கு. ஒரே டிசைன் நம்ம போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கே வந்து போர் அடிச்சிடும். நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும். இப்போ வந்து நான் அந்த நெக் சேஃப் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம லைனிங் அது மேலே வச்சு நம்ம தைச்சி திருப்ப போகிறோம். இந்த டிசைனுக்கு வந்து நாட் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ இந்த வளைவு சேஃபில் அந்த 3.5 இன்ச்சு நம்ம அளவு வச்சு நம்ம வெட்டினோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இந்த நாட்டை நம்ம ஃபஸ்ட்டு வச்சிடணும். அதாவது நம்ம வெளி பீஸில் ஃபஸ்ட்டு நாட்டை வந்து நம்ம நல்லா தச்சுக்கிறணும். தச்சுட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா லைனிங் வைக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து கண்டிப்பாக வந்து அங்கங்கே பின் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பின் போட்டு தைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த சேஃப்லாம் மாறாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வளைவு கட்டிங்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, அந்த சேஃப் வந்து கரெக்டாக வர்றது கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பின் போட்டுட்டீங்க அப்படின்னா, அந்தந்த இடத்துல அது சேஃப்டியாக நின்றுக்கிறோம். நீங்கள் கேன்வாஸ் கொடுத்து அடிக்கிறதுனால ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு நல்லா வந்துடும். இப்போ இந்த மாதிரி நான் 3 இடத்துல வந்து பின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த சேஃபுக்கு நம்ம தச்சு திருப்பிக்கலாம். இதில் வந்து நம்ம அளவெடுத்து அந்த அளவுகளை மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு தைக்கிறதுல ரொம்ப ரொம்ப நார்மலாக எப்பயும் தைக்கிற மாதிரி அந்த சேஃபுக்கு நம்ம தச்சு திருப்ப போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு நோட் எடுத்து கூட அந்த சேஃப் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டில் இதே சேஃபில் வந்து எங்கெங்கே எவ்வளோ இன்ச்சு எடுக்கணும் அப்படின்றத அந்த படத்தை வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுட்டு நீங்கள் ப்ளவுஸாக நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழப்பம் வராது. அந்த டிராயிங் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல அந்த 3.5 இன்ச்சு வர்றது, அந்த 5 இன்ச்சு வர்றது, அந்த இடத்துல நீங்கள் எழுதிட்டு ஒரு நோட் மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் இப்போ கூட நீங்கள் தச்சுருவீங்க. மறுபடியும் தைக்கும்போது அது உங்களுக்கு மறந்துருச்சுன்னா கூட அந்த நோட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இன்ச்சு எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக பார்த்துட்டு அதை நீங்கள் தச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அப்படியே தச்சு திருப்பிக்கலாம். இப்போ அங்கங்கே வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டு நம்ம அது மேலே அமுக்கு தையல் போட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும். அது மேலே அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த சேஃப் நல்லா வர்ற மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தைங்க. அந்த கட்டு கொடுத்து நம்ம திருப்பும்போது ஊசியை வந்து நிப்பாட்டிட்டு
அந்த துணியோட அந்த ஊசியை வந்து கீழே குத்துன மாதிரி வச்சுட்டு அந்த சேஃப் வந்து நம்ம திருப்பணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடம் வருது இல்லையா, இதை கீழே வந்து ஊசியை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு நம்ம தைக்கணும். இப்போ ஃபுல்லாக நம்ம அமுக்கு தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சைடில் எப்பயும் போல் லைனிங்கோட ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழேயும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து மடக்கி அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நெக்கு டிசைனு எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். இப்போ பிரின்சஸ் கட்டிங் நம்ம இதிலே போடணும். அதாவது ப்ளவுஸ் தச்சு முடித்த பின்னாடி நம்ம பிரின்சஸ் கட்டிங் எப்படி ஈஸியான முறையில் போடுறது அப்படின்ற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து மறுபடியும் உங்களுக்கு அளவு எடுத்து நான் காமிக்கிறேன். 9 இன்ச்சு மேலே அந்த ஹைட்லேருந்து 9 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு வர மாதிரி வரணும். இந்த மாதிரி 2 இன்ச்சையும் நம்ம ஒன்றா வச்சுட்டு இதை கனெக்ட் பண்ணி ஒரு வளைவு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறணும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 1 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்படியே வந்து அந்த வளைவு ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறணும். இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து அந்த டாட் பிடிக்கிற மாதிரி நம்ம கட்டிங்லேயே அந்த வெட்டுறதுல நம்ம டாட் பிடிக்கணும். எப்படி வந்து வெட்டி நம்ம ஈஸியாக தைக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இருக்க அந்த வளைவு ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம கிராஸ்க்கான இந்த பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து கிராஸ் பிடிச்சதுக்கான இந்த பீஸு. இதை வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு அர்த்தம். அதே மாதிரி இங்கே சைடில் வந்து நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக இதுலேயே நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இதுலேயே நம்ம கிராஸ் பிடிச்சிட்டோம் அப்படின்றது அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி தைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சைடு முன்ன பின்ன இல்லாமல் உங்களுக்கு தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரின்சஸ் கட்டிங்க அப்படின்னா இந்த மெத்தட் தான் இனிமேல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்பயுமே வந்து கீழே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா வந்து கீழே கரெக்டாக இருந்தால் தான் மேலே ஹாம்கோலில் கொஞ்சம் ஏற்றி இறக்கி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கரெக்டாக வெட்டி நம்ம சரி பண்ணிக்கலாம். கீழே நம்ம ஏற்கனவே வந்து மடக்கி அடித்ததுனால அது முன்ன பின்ன வந்துச்சு அப்படின்னா அது அசிங்கமாக இருக்கும். அதனால் எப்பயுமே வந்து கீழே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக தைச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வராது. கொஞ்சம் நம்ம இழுத்து பிடிச்சி தைச்சிட்டோம் அப்படின்னா லைட்டாக மட்டும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதனால் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதை லைட்டாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துட்டு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம திருப்பி பார்க்கணும். அந்த இடத்துல நம்ம கரெக்டாக சுருங்க இல்லாமல் தைச்சிருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு அதில் வந்து இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிறணும். இப்போ அதே மாதிரி இந்த சைடு நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இதையும் அதே மாதிரி தைக்கணும். 2 துணியுமே இழுக்காமல் நம்ம நார்மலாக எப்படி தைப்போமோ அதே மாதிரி தான் தைக்கணும். நம்ம அந்த மேலே இருக்க துணி தான் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணுமே தவிர கீழே இருக்க துணியை வந்து நம்ம இழுக்கவே கூடாது. இப்போ 2 பக்கமும் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ அதில் வந்து இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பிரின்சஸ் கட்டிங் தைக்க தெரியாதவங்க கூட இந்த வீடியோ வந்து முழுமையாக நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரியலாம் அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு குழப்புற மாதிரி தெரியும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ நீங்கள் எப்போ யாருக்கு எந்த அளவு கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து அடிச்சிருவீங்க. இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான நம்ம
முன் பக்கத்துக்கு ஒரு டிசைன் வச்சுட்டு ஒரு பிரின்சஸ் கட்டிங் எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு நான் ப்ளவுஸாக காமிக்கிறேன். அது எவ்வளோ அழகாக அந்த கிராஸ்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். நம்ம கிராஸ் பிடிச்சா கூட இந்த அளவுக்கு அந்த ஷேப் இருக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். இந்த பிரின்சஸ் கட்டிங்கில் எவ்வளோ அழகாக நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். சூப்பராக வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரின்சஸ் கட்டிங் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இதில் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து இப்போ முன்னாடி வந்து இந்த டிசைன் கொடுத்துட்டீங்க, பின்னாடி வந்து இதுக்கு என்ன டிசைன் வைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து பேக்கில் வந்து என்ன டிசைன் வைக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும். நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுக்கு உள்ள தொடர்ச்சி வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.